ஹாய் காய்ஸ் இந்த வீடியோல இப்போ புதுசா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிற டிலைட்ஃபுல்லி டிசைட்ஃபுல் அப்படின்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி புதுசா வரக்கூடிய தமிழ் டப் சீரிஸை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு லாயருங்க. இவரோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கிளைண்ட் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்குற வரைக்கும் எமோஷனலாவே கனெக்ட் ஆயிருவாரு. அந்த கிளைண்டோட மனநிலைக்கு போயிருவாருன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. எப்படியாவது ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட வேலை பார்க்குற நம்ம ஹீரோ. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அவங்க செய்யாத ஒரு கொலைக்காக 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கொலையில மாட்டி விட்டவங்கள தேடி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நினைச்ச விஷயத்த முடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவுல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட கதையே. இந்த சீரிஸை பொறுத்த அளவுக்கு லவ் டிராமா அப்படின்றது இருந்தாலுமே மெயினா பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அவங்க ஆக்டிங் மூலியமா அவங்க கேரக்டரை நம்மளோட நல்லாவே கனெக்ட் பண்ணிடுவாங்க. என்னதான் ஒரு சில இடங்கள்ல சீரிஸ் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் கடைசியா பார்த்து முடிக்கும் போது அதெல்லாம் பெருசா தெரியலன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அதனால நீங்க கொரியன் கிரைம் த்ரில்லர் டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் guys. அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then signing off.